மறுபடியும் தேவனுடைய பாதத்திலே வந்து அவரை நோக்கி பார்க்க, அவரை நோக்கி ஜெபிக்க, அவரை நோக்கி துதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்பொழுதெல்லாம் நாம் அவரை ஆராதிக்கிறோமோ, அவரை துதிக்கிறோமோ, அவரை நோக்கி பார்க்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு நன்மைகளை செய்கிறவர், நமக்கு அதிசயங்களை செய்கிறவர், நம்முடைய சமூகத்திலே வந்து நம்மோடு கூட உறவாடுகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் தொடர்ந்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா என்று சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தை கேட்கும்படி யாரெல்லாம் ஆவலோடு காத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரோடு கூட நீ பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நேரே பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிற வசனம் உங்களுக்கு தெரியும், தலைப்பு தெரியும். நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த நோக்கத்தை நோக்கி நாம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், ஒரு டிவைன் காலிங் கொடுத்திருக்கிறார் இல்லையா? டிவைன் காலிங், அதாவது நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு பரம அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். எதற்காக என்னை அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தை நோக்கி அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஓட வேண்டும். இந்த உலகத்திலே, இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தான். ஆனா நம்ம ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் நமக்கு அழைத்த அழைப்பை நோக்கி ஓடும் பொழுது அது ஒரு அர்த்தமான வாழ்க்கையாக, அர்த்தமான ஓட்டமாக மாறும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் தொடர்ந்து வாசித்து வருகிற அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. அருமையான ஒரு வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள். ஆமேன். ஹை காலிங் அல்லது டிவைன் காலிங். ஒவ்வொருவருக்கும் ஒரு பரம அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டத்தோடு கூட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆமேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தினால செய்யப்படுகிற நிறைய வேலைப்பாடுகள் இருக்கிறது. ஒரே மரம்தான், ஆனால் அந்த மரத்தில் கொண்டு சில வீடுகளில் வாசக்கால் செய்கிறாங்க, சில வீடுகளில் கதவுகள் செய்கிறாங்க, சில வீடுகளில் ஜன்னல் செய்கிறாங்க, சில வீடுகளில் என்ன சொல்கிறது, அழகான கபோர்ட்ஸ் செய்கிறாங்க வுட்டு வைத்தே. அது மாத்திரம் இல்லாமல் அந்த வுட்டுனாலே சில அழகான பொருட்கள் செய்கிறாங்க. இன்னும் சில வீடுகளில் அழகான ஷோகேஸில் வைக்கிற பொருட்கள், இன்னும் சில காரியங்களில் சில அதே மரத்தை வைத்து பென்சில் செய்கிறாங்க, அதே மரத்தை வைத்து பேப்பர் செய்கிறாங்க. இப்படி பல விதங்களில் ஒரே மரம் தான், ஆனால் பல விதங்களிலே ஒவ்வொரு கட்டைகளும் ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு விதத்துக்கு அது பயன்படுது. சந்தன மரம் எடுத்துக்கொண்டால் அது வாசனை வீசுகிறதாக மாறுகிறது. ஆமேன். இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. நான் அடிக்கடி நினைப்பேன், மாறாவில் ஒரு மரம் இருந்துச்சு இல்லை? மாறாவ் அந்த பக்கத்தில் ஒரு மரம் ரொம்ப நாளாக வளர்ந்துட்டே இருந்துச்சு. அந்த மரத்துக்கு தெரியாது என்ன நோக்கத்தோடு கூட நம்ம இந்த இடத்துல வளர்ந்து வருகிறோம்னு கூட அதுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மாறாவின் இடத்திலே நடத்தி கொண்டு வந்த பொழுது, தண்ணீர் கசப்பா இருந்த பொழுது ஆண்டவர் ஒன்னே ஒரு காரியம் மோசே இடத்துல சொன்னார், இந்த மரத்தின் கொப்புகளை வெட்டி போடுப்பா என்று சொன்ன பொழுது அந்த மரத்தின் கொப்புகளை வெட்டி போட்ட பொழுது அந்த மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. ஆமேன். கசப்பை மாற்றக்கூடியதாய் இந்த மரம் மாறியது. இதே மாதிரி தான் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு கசப்பை மாற்றுகிற, ஆறுதல் கொடுக்கிற, சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு மரமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கலாம்.
அதே போல பாருங்களேன், யோர்தான் பக்கத்துல தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாரும் சேர்ந்து அந்த மரத்து பக்கத்துல, அந்த யோர்தான் பக்கத்துல இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி 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 அவர்கள் இடங்களை, குடியிருப்புக்கான இடங்களை ஏற்படுத்தி கொண்டு இருந்த பொழுது, ஒருவனுடைய அந்த மரத்தை வெட்டும் பொழுது அந்த கோடரி, இரவலாய் வாங்கப்பட்ட கோடரி விழுந்துருச்சு. விழுந்த உடனே ஐயோ இரவலாய் வாங்கப்பட்ட கோடரி என்று சொன்ன பொழுது, ஆண்டவருடைய கிருபையினால எலிசா தீர்க்கதரிசி அந்த இடத்துல இருந்த ஒரு மரத்தின் கொப்பை வெட்டி போட்ட பொழுது, அந்த கொப்பின் எஃபெக்ட்னால, அந்த காரியத்தினால அந்த கோடரி யோர்தான்ல இருந்து, தண்ணீர்ல இருந்து மிதந்து வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கொப்பு, இந்த மரம் நினைச்சிருக்கோம், என்ன எதற்காக இந்த இடத்துல, இந்த யோர்தான்ல, இந்த பர்டிகுலர் இடத்துல ஏன் என்னை வளர வைத்திருக்கிறார் என்று ஒருவேளை அதற்கு அது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். ஆனா அப்பதான் தெரிந்தது, ஓஹோ இந்த தீர்க்கதரிசியுடைய ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் என்னை இந்த இடத்திலே வளர வைத்திருக்கிறார். ஆமென். நான் யோசித்து பார்க்கிறேன், ஒருவேளை கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக கல்வாரி மலை பக்கத்திலேயோ எங்கேயோ நிறைய மரங்கள் வளர்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு மரத்தை வெட்டி சிலுவையை செய்த பொழுது அந்த மரம் கூட யோசித்திருக்கலாம், எதற்காக என்னை வெட்டி கொண்டு போறாங்க என்று ஒருவேளை யோசித்திருக்கலாம். அதற்கு ஒருவேளை முதல்ல தெரிந்திருக்காது, ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். அந்த சிலுவையில் இயேசுவை தூக்கி போட்ட பொழுது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற அந்த ஆட்டுக்குட்டி பலியானார். அப்போ அது எவ்வளோ பெரிய பாக்கியமாய் கருதி இருக்கும். ஓஹோ என்னை எதற்காகத்தான் வெட்டுனாங்களா, இதற்காகத்தான் என்னை சிலுவையாய் செய்தார்களா என்று எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கும் இல்லையா? உண்மையிலேயே உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நம்ம அறிந்து கொள்ளாத வரைக்கும் இந்த உலகத்துல நம்ம வாழ்றது வேஸ்ட். எதற்காக வாழ்கிறோம், ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏன் இந்த குடும்பத்துல, ஏன் இந்த சபையில, ஏன் இந்த இடத்துல என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்று ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம தொடர்ந்து நம்மை குறித்து கர்த்தர் வைத்த திட்டம் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து வந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? அப்போ சகோதரர் சொல்லும் பொழுது, நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் நாம் நற்செய்தியை பரப்பும்படியாக, நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆசாரிய கூட்டமாய், ராஜாக்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். ஒரு சமாரிய ஸ்திரீ, ஒரு அடிமை பெண் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னதினால எவ்வளவு பெரிய பிளெஸ்ஸிங் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவர்கள் கிரியை செய்தார்கள். இப்போ இன்றைக்கு கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 1 தீமோத்தேயு 6:12ஆம் வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஆமென். நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் எதற்காக நம்மை அழைக்கிறார், நம்ம எதற்காக, எந்த நோக்கத்தோடு கூட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையிலே பாருங்க, பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எல்லாம் வந்தாலும் நமக்கு ஒன்று தெரியும், பரம அழைப்பின் பந்தய பொருள், அதுதான் நித்திய ஜீவன். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுவுக்கு, நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். 2 தீமோத்தேயுல பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நித்திய ஜீவன் எனக்காக இருக்கிறது, அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று நிச்சயத்தோடு கூட அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில இந்த உலக ஓட்டம் முடிந்த பிறகு நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? இந்த உலக ஓட்டத்தை முடித்த பிறகு நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு, ஒரு நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, அந்த நித்தியமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளதான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த உலகத்துல சந்தோஷமாய் வாழ, நல்ல நிம்மதியாய் வாழ, ஐஸ்வர்யவானாய் வாழ என்னை அழைத்திருக்கிறார் என்று ஒருவேளை நினைக்கலாம். எல்லா காரியங்களும் இந்த உலகத்தோடு முடிந்து போய்விடும். ஆனால் நித்திய ஜீவன் மாத்திரம்தான் நிலைத்து நிற்கும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலக ஓட்டம் முடியும், அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நோக்கத்தோடு நீங்க ஓடுனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்திலும் இந்த உலக பிரச்சனைகள் பாரமாகவே இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் இந்த நித்திய ஜீவனை இழந்து விட்டார்கள். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நோக்கமே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம் ஏராளம். இந்த நோக்கத்தை தவறவிட்ட கூட்டம் ஏராளம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒரே ஃபோக்கஸ், நம்முடைய ஒரே எண்ணம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இதை தவற விட்டு இதை இழந்து விட்டு நம்ம என்ன பிரயோஜனம்? வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, இந்த ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லாபம் என்ன? ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இம்மைக்காக மாத்திரம் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் மறுமைக்காக வாழாமல் இம்மைக்காக மாத்திரம் தேவனை நாம் பற்றி கொண்டிருந்தால் நம்மை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்க மனிதர்கள் ஒருவரும் கிடையாது என்ற வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா விதத்திலும் நம்முடைய நோக்கம் என்ன தெரியுமா? பரலோகத்துக்கு போகணும், பரலோக ராஜ்யத்திலே நித்தியமாய் வாழணும், அவரோடு கூட அரசாளணும், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும், இந்த உலக ஓட்டத்தை முடித்த பிறகு அவரோடு கூட வாழணும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு பிரியமானவர்களே, நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நோக்கத்தை தவறவிட்டவர்கள், இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தை ஏன் தவற விட்டார்கள்? எதினால தவற விட்டார்கள்? அப்போ அதிலிருந்து நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. அதாவது எப்படி நடக்கணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா எப்படி வாழணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு வேதத்திலிருந்து இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தபடியினால் நான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். நோக்கத்தை தவற விட்டவர்கள், இந்த பர்டிகுலரா இந்த நோக்கம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டோம் என்ற நோக்கத்தை தவற விட்ட ஒரு கூட்டத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். மத்தேயு 22 அதிகாரம் 2, 3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 22, 2, 3. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வசனம் இல்லையா? 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யம் அதற்கு அந்த கல்யாண விருந்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த விருந்துக்கு 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நிறைய பேரை கர்த்தர் அந்த எஜமான் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் முதல்ல சொன்னேன், பரலோகத்துக்கு நித்திய ஜீவனுக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அந்த நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அப்போ இங்கேயும் பார்க்கிறோம், பரலோக ராஜ்யத்துல அந்த கல்யாண விருந்துக்காக அந்த எஜமான் நிறைய பேரை அழைக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் வர மனதில்லாதிருந்தார்கள். ஆமேன். அவர்களுக்கு வர மனசு இல்லை. ஆமேன். ஏன் அந்த அழைப்பை இவர்கள் அசட்டை பண்ணிவிட்டார்கள்? ஏன் இந்த பரலோக ராஜ்யமாகி அந்த கல்யாண விருந்துல அவர்கள் கலந்து கொள்ளவில்லை? அவர்கள் மனது இல்லை.
மனதில்லை, இருதயத்துல மனசு இல்லை. அது எதுக்கு நம்ம போனோம், அந்த கல்யாணத்துக்கு நம்ம எதுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு மனதில்லை. இப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் கூட நிறைய கல்யாண வீட்டுக்கு வருவதற்கு அழைப்புகள் வரும். நிறைய பேர் அனுப்புவாங்க. சிலர் ஃபார்மாலிட்டிக்கு அனுப்புவாங்க, சிலர் அனுப்பணுமேன்னு அனுப்புவாங்க, ஒரு சிலர் கண்டிப்பாக இவங்க வரணுங்கிற நோக்கத்தோடு அனுப்புவாங்க இல்லையா? நமக்கு தெரியும் யார் யார் நம்ம ரொம்ப ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ போகணுன்னு பிரயாசப்படுவோம். ஆனால் சில கல்யாணங்களுக்கு நாமாவே என்ன செஞ்சிடும் தெரியுமா, எதுக்கு போய் என்ன பிரயோஜனம், வேண்டாம் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நமக்கே மனசு இருக்காது, போக மாட்டோம். அதே மாதிரி தான் இங்கே இந்த கல்யாண வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு அந்த போவதற்கு மனதே இல்லாமல் போய்விட்டது. அதுவுடைய தொடர்பாக நம்ம பார்த்தோம்னா, தொடர்ந்து பார்த்தா வசனம் 5 அசட்டை பண்ணி விடுகிறார்கள். அந்த அசட்டை பண்ணி விடுகிறார்கள் அழைக்கப்பட்டவர்கள். முதல்ல மனசு இல்லைங்கிறதுனால அவங்க என்ன செய்யறாங்க, அசட்டை பண்றாங்க, அந்த அழைப்பையே அசட்டை பண்றாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா அதை நம்ம அசட்டை பண்ணிடுறோமே, போறதுக்கு மனசு இல்லையே. என்னத்த இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஜோமணி பரிசுத்தமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா அனுபவிக்கிறவங்க ஜாலியா இருக்கிறாங்க, நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோமேன்னு நிறைய பேர் அந்த அழைப்பை அசட்டை பண்ணி மனதில்லாமல் வாழ்ந்து விடுகிறாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, வியாபாரத்துக்கு போய்விட்டார்கள் அசட்டை பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ அது ஒரு உலக பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். வியாபாரம் என்று சொல்லும் பொழுது பொருளாதாரத்துக்கு, பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர்களெல்லாம் ஒரு காரியத்துக்கு, கல்யாணம் பண்ணிட்டேன், வீட்டை கட்டிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், இப்போ எனக்கு வர முடியாதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் இதே போல உலக பொருளுக்கும், உலக ஆசா பாசங்களுக்கும், உலக சிற்றின்பங்களுக்கும், உலக காரியங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துடுறோமா? முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு மனதில்லாதிருக்கிறோமா? அந்த நோக்கத்தை நிறைவேற்ற மனதில்லாதிருக்கிறோமா? அந்த நோக்கத்தை அசட்டை பண்ணுகிறோமா? கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்களேன். உங்களுடைய இருதயத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் அசட்டை பண்ணுகிறேனா? நான் மனதில்லாது இருக்கிறேனா? உலக வாசா பாசங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறேனா? என்னுடைய தொழிலுக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை தேட வேண்டிய விதத்துல தேடாமல் இருக்கிறேனா? அல்லது கல்யாணம், அதாவது குடும்பத்துக்கு திருமணம் பண்ணிட்டேன், வீட்டை கட்டிட்டேன், இப்படி உலக பிரகாரமான பாண்டேஜஸ்குள்ள சிக்கி நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்த காரியங்கள்ல மனதில்லாது இருக்கிறேனா? ஆண்டவருடைய அந்த அழைப்பை, பரம அழைப்பை நான் அசட்டை பண்ணுகிறேனா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும், ஆசீர்வாதங்களை ஏன் கொடுக்கிறார் தெரியுமா? இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கர்த்தரை தேடி அந்த பரம அழைப்பை நம்ம தொடர்ந்து பிடித்து அவரோடு கூட வாழ்வதற்காகத்தானே. ஆனா இந்த உலக காரியங்களையே முக்கியத்துவப்படுத்தி இதையே நினைத்து நம்ம மனதில்லாமல் பரலோகத்துக்கு போவதற்கு மனதில்லாமல் அந்த அழைப்பை அசட்டை பண்ணிவிட்டால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார் இல்லையா? வேதனைப்படுவார். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சவுல் ராஜாவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல அவனுடைய காரியத்தை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு சாதாரண கழுதை மேய்க்க போன ஒரு மனிதனை, கழுதையை தேடி போன மனிதனை கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவருடைய கண்கள் அவனை கண்டு அவன் மேல ஒரு அபிஷேகத்தை கொடுத்து ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அவன் பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அமலேக்கியரை மடங்கடிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது வேதத்திலே நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போமா? 9ஆம் வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். ஆமென். இந்த பாருங்க, முதல் தரமான எல்லா காரியங்களையும், நலமான காரியங்கள், 2ஆம் தரமானவைகள், இவை எல்லாவற்றையும் பார்த்த உடனே
சவுலுக்கு அதை அழித்து போட மனதில்லை. இதை அழித்து போட்டால்தான் தேவனுடைய அந்த அழைப்பு, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். ஆனால் இவனுக்கு அதை அழித்து போட மனதில்லை. உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்கள், உலக காரியங்கள், முதல் தரமான காரியங்கள் இவனுடைய இருதயத்தை ஆக்கிரமித்து கொண்டபடியினால அவனுக்குள்ளே அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற, கர்த்தருடைய அழைப்பை நிறைவேற்ற மனதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த அழைப்பு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக நாம் அழைக்கப்பட்டோம். அந்த அழைப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட உலக காரியங்கள், உலக ஆசாபாசங்கள் நம்மை வந்து வீழ்த்தி விடுகிறதா, திரும்பி பார்க்க வைக்கிறதா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். மலைக்கு ஓடிப்போ தப்புவிக்கப்படுவா என்று லோத்துக்கு சொன்ன பொழுது வெளியே வந்துட்டாங்க. அந்த சோதோம் குமரா பட்டணத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் விட்டாளே. அந்த சோதோம் குமரா அந்த கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. அங்கு பாவம் இருந்தது, நிறைய ஆசாபாசங்கள் இருந்து, அவளுக்கு நிறைய செல்வங்கள் இருந்தது. அதை விட்டுட்டு போவதற்கு அவளுக்கு மனதில்லை. அதனாலதான் அவள் திரும்பி பார்த்தபடியினால மலையில வைத்திருந்த ஆசீர்வாதத்தை அவள் இழந்து விட்டாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காகவே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் உலக காரியங்கள் நமக்கு முன்பாக வந்து நம்முடைய ஓட்டத்தை தடைப்படுத்துகிறதா, நம்முடைய நோக்கத்தை சிதறடிக்கிறதா, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற மனதில்லாமல் போகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. சிம்சோனை குறித்து கூட ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று. ஆனால் அவனுக்கும் கண்களின் இச்சை, உலக சிற்றின்பம் அவனுக்கு முன்பாக வந்ததினால நோக்கத்தை தவறவிட்டான். அந்த நோக்கத்தை பின்பற்ற அவனுக்கு மனதில்லாமல் போயிற்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, அதற்குரிய காரியங்களை தேடுவதற்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவதற்கு இடையில பூமிக்குரிய காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் என் இருதயத்துக்குள்ளே வந்து அந்த அழைப்பை அசட்டை பண்ண வைக்கிறதா? அந்த அழைப்புக்கு நேராக போவதற்கு மனதில்லாமல் பண்ணுகிறதா? ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கணும். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:46ஆம் வசனம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். ஆமென். எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. வேத வசனத்தை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறீங்களே. நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக மாறி போறீங்களே. பவுல் சொல்லுகிற வார்த்தை ஜனங்களை பார்த்து. ஆமென். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக போக வேண்டிய அந்த அழைப்பை தவற விட்டவர்கள் யார் தெரியுமா? தவற விட்டவர்கள் வேத வசனத்தை தள்ளிவிட்டவர்கள். ஆமென். முதல்ல நம்ம பார்த்தோம், உலக சிற்றின்பங்கள் இருதயத்துக்குள்ள வந்து ஆண்டவருக்கு நேராக போக விடாதபடி நம்முடைய மனதை கெடுக்கிற காரியங்கள், மனதை குருட்டாட்டம் பிடிக்கிற காரியங்கள். ரெண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், இந்த அழைப்பு நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்கிற அந்த அழைப்பை தள்ளிவிட்டு நம்மை அபாத்திரராக, அந்த அழைப்புக்கு பாத்திரராக அல்ல அபாத்திரராக மாற்றுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? வேத வசனத்தை தள்ளுகிற ஒரு வாழ்க்கை, வேத வசனத்தை தள்ளுகிற வாழ்க்கை.
இந்த வசனம் எல்லாம் கொடுக்கப்பட்டது யூத மக்களுக்கு. ஆனால் அவர்களோ வேத வசனத்தை தள்ளிவிட்டபடியால் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் மாறி போகும்படி வசனத்தை தள்ளிவிட்டீர்களே, வசனத்தை தள்ளிவிட்டீர்களே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 48ஆம் வசனத்தை வாசிப்போமா? அதே அதிகாரம் 48ஆம் வசனம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை பாருங்க. யூதர்கள் அவங்க அந்த வசனத்தை தள்ளிவிட்டார்கள். ஆனால் புறஜாதியார் கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? வசனத்துக்கு மனதில்லாத வாழ்க்கை, வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆமென். அந்த நித்திய ஜீவனுக்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அதற்காக அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான் கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இதை செய், இதை செய்யாதே, இப்படி நட, இப்படி நடக்காதே என்று அழாய் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாய் போறவங்க என்ன செய்யறாங்களா? இந்த வசனத்தை தள்ளி விடுகிறார்கள். நித்திய ஜீவனுக்கு சொந்தரித்துக் கொள்ளுகிறவர்களோ அதை பிடித்து கொள்ளுகிறார்கள், அதை விசுவாசிக்கிறார்கள், அந்த வசனத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாத்திராகமத்துல ஒரு அருமையான வசனம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். ரொம்ப இந்த வசனம்லாம் எனக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்த பொழுது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாய் இருந்தது. ஆகவே இந்த வசனத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா வசனம்தான் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும். ஆமென். யாத்திராகமம் 16:28ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். ஆமென். கர்த்தருடைய கட்டளைகளை, கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள், எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள் கர்த்தர் கேட்கிறார். முதல்ல பார்த்தோம், நித்திய ஜீவனுக்கு போவதற்கு அந்த அழைப்பு அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்க இருதயத்துல மனதில்லை. இங்க பார்க்கிறோம், வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, வசனத்தை தள்ளி விடுகிறார்கள். எனக்கு வசனம் எல்லாம் வேண்டாம், வசனம் எல்லாம் வேண்டாம், ஆசீர்வாதம் மட்டும் போதும் என்று சொல்லுகிற கூட்டம் நித்திய ஜீவனுக்கு நேராக போக முடியாது, அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்க முடியாது. அவர்கள் அபாத்திரராய் மாறி போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்துல ஒரு கூட்டம் ஆண்டவரை பின்தொடர்ந்து போய்கொண்டிருந்தது. 60ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஆமென். அவருடைய சீஷர்ல நிறைய பேர் பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. அவர் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது சீஷர்ல சிலர் சொல்றாங்க, அநேகர் சொல்றாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள். 66ஆம் வசனத்தை வாசிப்போமா? அதே அதிகாரம் 66ஆம் வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஆமென். அற்புதங்களை ருசித்தவர்கள், அற்புதங்களை அனுபவித்தவர்கள், அற்புதங்களை கண்ணார கண்டவர்கள். ஆனால் உபதேசம் என்று வந்த பொழுது வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவர்கள் அவரோடு கூட நடக்காமல் பின்வாங்கி போனார்கள். ஆமென். பின்வாங்கி போனார்கள். ஒரு நோக்கத்தோடு அவர்களை அழைத்தார். ஆனால் அவர்களில் அநேகர் வசனம் நம்மால முடியாது, இந்த உபதேசம் கடினமா இருக்கிறது, இந்த வசனம் எனக்கு வேண்டாம், இதை என்னால் ஏற்றுக்கொள்ள மனதில்லை என்று சொல்லி பின்வாங்கி போனார்கள். அப்போதான் ஆண்டவர் 67ஆம் வசனத்துல கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? உங்களுக்கும் மனசு இல்லையா? என்னை பின்பற்ற மனசு இருக்கா? வசனத்தை பின்பற்ற மனசு இருக்கா?
நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீங்களோ என்று கேட்ட பொழுது 68ஆம் வசனத்தை வாசிப்போமா? பேதுரு சொல்லுகிற வார்த்தை. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆமென். யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அதாவது நித்திய வாழ்வுக்கு நேராக எங்களை நடத்துகிற வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. வேர்ட்ஸ் ஆஃப் இட்டர்னல் லைஃப். இட்டர்னல் லைஃபுக்கு நேராக நடத்துகிற வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? ஆண்டவர் கேட்கிறார் பாரத்தோடு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களோ? எங்களுக்கு போய்விட மனதில்லை ஆண்டவரே, வசனத்தை பிடித்து கொள்ள மனதா இருக்கிறோம். ஏனென்றால் இந்த வசனங்கள் எங்களை நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போகும். அதற்காகத்தானே எங்களை அழைத்திருக்கிறேன். நித்திய ஜீவனுக்காகத்தானே அழைத்திருக்கிறேன். அந்த வசனத்தை விட்டுட்டு, உங்களை விட்டுட்டு நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? எங்க போவோம் ஆண்டவரே? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வசனத்துக்கு நடுங்குறீங்களா? வசனத்தை பிடித்து கொள்கிறீங்களா? அல்லது வசனத்தை தள்ளி விடுறீங்களா? அல்லது வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லையா? ஆண்டவரே, வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஆண்டவரையும் தள்ளி விட்டுருவான். இல்லையா? உண்மைதானே? ஆண்டவரை பிடித்து கொள்ளுகிறவன் அவருடைய வார்த்தையும் பிடித்து கொள்ளுவான். பிரியமானவர்களை, பேதுரு அழகாய் சொன்னாரே, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அதே யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறது எது? வசனம். இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான சத்தியத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா? நித்திய ஜீவனுக்கு நேராக போவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் முக்கியமான நோக்கம், அவருடைய பிள்ளைகளாக நம்மை அழைத்த பிரைம் நோக்கம் என்ன தெரியுமா? பிரைமரி நோக்கம் என்ன தெரியுமா? முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. ஆனால் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள் வசனத்தை தள்ளிவிட்டு அவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். அதுதான் இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருக்கிறவர்கள். ஆனால் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நித்திய ஜீவன் வரைக்கும் அவர்கள் ஆண்டவரை பின்தொடர்வார்கள். அந்த அழைப்பை பிடித்து கொள்ள முடியும், அந்த அழைப்பை நோக்கி ஓட முடியும், அந்த அழைப்பில் நிலைத்திருக்க முடியும். ஆமேன். ஆண்டவர் ஒரு அழகான ஒரு உவமை சொன்னார் இல்லையா? ஒரு பெரிய வீடுகள் கட்டப்பட்டிருந்தது. அந்த கற்பாறையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டு வீடு கட்டப்பட்டு இருந்தது. இன்னொரு வீடு மணலின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்டு இருந்தது. பெருமழை வந்தது, பெருங்காற்று வீசியது, பெரு வெள்ளம் வந்தது. ஆனால் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்து நின்றது, எதுவும் அசைக்கவில்லை, கடைசி வரைக்கும் நிலைத்து நின்றது என்று சொல்லிட்டு, அது எதற்கு அடையாளம்? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கற்பாறையில் அஸ்திபாரம் போடப்பட்டு வீடு கட்டின அந்த மனுஷனுக்கு ஒப்பாக நான் சொல்லுவேன். பெருமழை வந்தாலும் பெருங்காற்று வீசினாலும் எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு அந்த நித்திய நோக்கத்தை விட்டு எதுவும் அவனை அசைப்பதில்லை என்று சொன்னார். ஆமென். பிரியமானவர்களே, வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள், வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள், அந்த வசனத்தின்படி வாழ அர்ப்பணியுங்கள். அப்போதான் நீங்க ஆண்டவருடைய அழைப்பை நோக்கி மூவ் பண்ணி கொண்டே போக முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக அந்த அழைப்பை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே ஆசையாய் தொடர முடியும். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளைக்காக லக்கை நோக்கி தொடர முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உலக ஆசா பாசங்கள் சிற்றின்பங்கள் நம்மை அந்த நோக்கத்தை விட்டு அந்த அழைப்பை விட்டு தவற விட்டுறக்கூடாது. அடுத்ததாக வசனத்தை நம்ம தள்ளி விடுவதனால அந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடக்கூடாது.
வசனத்துக்கு நடுங்கணும். நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே என்று நீங்க சொல்லணும். ஏவாளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தா, அந்த பழத்தை புசிக்காதே, நீ புசித்தால் அவ்வளவுதான். ஆனா பிசாசு அவளை சோதித்தது என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாத, அவ்வளவுதான். பிசாசுடைய ஒரே டார்கெட் என்னன்னா, நித்திய ஜீவனுக்கு போயிடக்கூடாது. நித்திய ஜீவனுக்கு அவன் போறானா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. அப்போ வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் பாதாளத்துக்கு கொண்டு போயிடலாம் என்பதுதான் பிசாசின் நோக்கம். அதனாலதான் ஏவாளிடத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய போறியா? நீ கீழ்ப்படியாமல் நீ அந்த பழத்தை பறித்து புசி என்று சொன்ன பொழுது அவள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு அதை தள்ளி விட்டு பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். ஆமேன். பிரியமானவர்களே, அவள் நிமித்தம் அநேகர் பாதாளத்துக்கு போகும்படி ஒரு நிலைமை சூழ்நிலை வந்து விட்டது. உங்களுடைய வாழ்க்கையில வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க. வசனத்தை தள்ளிராதீங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறீரப்பா, நான் கீழ்ப்படுகிறேன் சொல்லும் பொழுது கண்டிப்பா நித்திய ஜீவனுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமேன். இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். மத்தேயு 25 அதிகாரம் முதல் வசனம். மத்தேயு 25 முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஆமென். இங்க பார்க்கிறோம், பரலோக ராஜ்யம் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போவதற்காக ஆயத்தமாக்கப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதே வேளையில இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? 6ஆம் வசனம். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அடுத்த வசனம். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார். ஏனென்றால் இந்த 10 கன்னிகைகளுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? அந்த மணவாளனை எதிர்கொண்டு அந்த அவரோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். இந்த 10 பேருடைய நோக்கமும் அதுதான். அதற்காகத்தான் அவர்கள் மணவாளனை எதிர்கொண்டு அவர்கள் வருகிறார்கள், புறப்பட்டு வருகிறார்கள். ஆனா மணவாளன் வந்து விட்டார் என்ற சத்தம் கேட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் ஆயத்தப்படுத்தினார்கள், தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். ஆமென். இவர்கள் 2 பேருமே அந்த பரலோக ராஜ்யத்துக்கான அழைப்பை பெற்று அப்படி போய் கொண்டிருக்கிறவங்க தான், ஒரு நோக்கத்தோடு போனவங்க தான். ஆனா அவங்க 2 பேர்லயும் 2 குரூப் இருக்கிறாங்க. 2 பேருமே ஆயத்தமாகறாங்க, 2 பேருமே தங்களை ப்ரிப்பேர் பண்றாங்க. ஆனால் சரியான விதத்துல இவங்க ஆயத்தம் பண்ணல. என்னன்னா, புத்தி இல்லாதவர்கள் தங்களோடு கூட தங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது எண்ணெய் இல்லாமல் அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். ஆனா ஒரு குரூப் மட்டும் எண்ணெயோடு கூட இந்த மணவாளனை சந்திக்க தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். ஹல்லேலூயா. எல்லாருமே ஆயத்தப்படுத்துறாங்க. வேதம் சொல்லுகிறது 7ஆம் வசனத்துல ஆயத்தப்படுத்துகிறாங்க. ஆனா 10ஆம் வசனம் சொல்லுகிறது ஆயத்தமாயிருந்தவர்கள், ஆயத்தமாயிருந்தவர்கள். அங்கேயும் ஆயத்தம் தான், 10 பேரும் ஆயத்தம் தான். ஆனா இங்க பார்த்தா 5 பேர் தான் ஆயத்தமாயிருந்தார்கள் என்றால் அந்த ஆயத்தம் சரியில்லை. அந்த ஆயத்தத்துல ஒரு பெர்ஃபெக்ஷன் இல்லை. அவர்கள் எண்ணெயோடு கூட தீவட்டிகளோடு எண்ணெயை வைத்திருந்தாங்க, ஆனா அவர்கள் தீவட்டிகளை மாத்திரம் வைத்திருந்தார்கள். அதனால அவர்கள் ஆயத்தம் சரியில்லை. ஆமென். பிரியமான பிள்ளைகளே, ஒரு நோக்கத்தோடு எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருமே ஒரே நோக்கத்தோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலக ஓட்ட முடியும், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும் என்கிற ஒரு நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாத்திரத்துல எண்ணெய் இருக்கிறதா? நம்முடைய இருதயமாகிய பாத்திரத்துல எண்ணெய் ஆகிய அபிஷேகம் இருக்கிறதா? என்றைக்கோ பெற்ற அபிஷேகத்தோடு திருப்தி ஆகி விட்டோமா? கொஞ்ச நேரம் லைட் எரியுது, தீவெட்டி எரியுது, இதை வச்சு போயிடலாம் அப்படி நினைக்கிறோமா?
அல்ல, இல்ல, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும், இன்னும் கொஞ்சம் அபிஷேகம் வேணும், இன்னும் அபிஷேகம் வேணும், இன்னும் அபிஷேகம் வேணும் என்று தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த மணவாட்டிகளைப் போல இருக்கிறோமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே? ஆமேன். நம்முடைய தீபம் எரிகிறது போலதான் இருக்கும், ஆனா எண்ணெய் இல்லைன்னா அழிஞ்சிரும், அணைந்து விடும். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பரலோகத்துக்கு போகணுங்கிற ஆயத்தத்தோடு இருக்கிறது உண்மைதான், ஆசை இருக்கிறது உண்மைதான், எண்ணம் இருக்கிறது உண்மைதான், நோக்கம் இருக்கிறது உண்மைதான். ஆனா கடைசி வரைக்கும் அந்த நோக்கத்துல நம்ம நிலைத்திருக்கணும்னா நமக்கு எண்ணெய் தேவை, அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எண்ணெயோடு கூட ஆயத்தமாய் இருந்தவர்கள் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்தார்கள். மணவாளனோடு கூட அந்த அறைக்குள்ளே பிரவேசித்தார்கள். பிரியமானவர்களே, நோக்கம் நல்லதுதான், ஆனா அந்த நோக்கத்தோடு கூட ஓடுவதற்கு அபிஷேகம் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? 28ஆம் வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே, நம்ம அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இப்படி இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்தின வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். முந்தின வசனம் 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பெற்ற அபிஷேகம், நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அது உங்களுக்கு போதிக்கும், சகலத்தை குறித்தும் போதிக்கும். அது போதித்தபடியே நிலைத்திருப்பீர்களாக. இப்படியே இருக்க பிள்ளைகளே, அவர் வரும்பொழுது வெட்கப்பட்டு போகாதபடி அவருடைய வருகையில், அடுத்த வசனம், அவருடைய வருகையிலே அவருக்கு முன்பாக நிற்க வெட்கப்பட்டு போகாமல் தைரியமாய் நிற்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். எப்படி நிலைத்திருக்க முடியும்? அந்த அபிஷேகத்தோடு அவர் போதித்தபடி நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று இருக்கிறீங்களா? அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளாய் இருந்தா ஆவியானவரோடு உறவாடுங்க. அப்பா, நீங்க எங்களை போதிங்க, சகலத்தையும் குறித்து போதிக்கும் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த பாதையிலே நடத்துவார் அல்லவா? இந்த எண்ணெய் ஆகிய அபிஷேகமாகிய எண்ணெய் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை போதிப்பார். அவர் போதித்தபடியே அவர் நிலைத்திருக்கும் பொழுது நாம் அவருடைய வருகையிலே வெட்கப்பட்டு போக மாட்டோம். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆயத்தம் நல்லதுதான், ஆனா எண்ணெயோடு கூட ஆயத்தமாய் இருக்கும் பொழுதுதான் அவரோடு கூட நிலைத்திருக்க முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எண்ணெய் இல்லாத கூட்டம் நிச்சயமாகவே அவரோடு கூட நிலைத்திருக்க முடியாது. அபிஷேகம் இல்லாத கூட்டம், அபிஷேகத்தினால் நடத்தப்படாத கூட்டம் ஆண்டவருடைய வருகையிலே காணப்பட முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? நம்ம எப்படி நம்ம நடக்கணும், எப்படி வாழணும், அந்த நோக்கத்தில் எப்படி நிலைத்திருக்கணும், அந்த நோக்கத்தை நம்ம எப்படி நம்ம அப்படி அச்சீவ் பண்ணணும் என்பதை அழகாய் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இல்லையா? ஆமென். ஒரு சிலர் நோக்கம் இருக்குது, அழைப்பு இருக்குது, ஆனா மனசு இல்லாத கூட்டம். இன்னொரு கூட்டம் நோக்கம் இருக்குது, அழைப்பு இருக்குது, ஓடிக்கொண்டிருக்கும், ஆனா வசனத்தை தள்ளிவிட்ட கூட்டம். இன்னொரு கூட்டம் நோக்கம் இருக்குது, அழைப்பு இருக்குது, ஆயத்தம் கூட இருக்குது, ஆனா எண்ணெய் இல்லாத கூட்டம், அபிஷேகம் இல்லாத கூட்டம். இன்னைக்கு நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? இந்த அழைப்பை விட்டுட்டு வாழ்றதுனால என்ன பிரயோஜனம்?
இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ளுங்கள், நான் அந்த நோக்கத்தை நோக்கி நான் ஓடுறேன் ஆண்டவரே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, அந்த பரம அழைப்பின் ஹை காலிங், எனக்குன்னு ஒரு அழைப்பு வைத்திருக்கிறாரே, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவே நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேனே, அதை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நான் தொடர்ந்து ஓடணும் அப்பா. உலக ஆசாபாசங்கள், உலக சிற்றின்பங்கள், உலக காரியங்கள் என்னுடைய ஓட்டத்தை தடைப்படுத்தி விடக்கூடாது. என்னுடைய இருதயத்தில் மனமற்று போக பண்ணக்கூடாது. ஆண்டவரே, வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்படி பிசாசானவன் எங்களுடைய இருதயத்தின் கண்களை குருடாக்க கூடாது. வசனத்தை விட்டு எங்களை வழி தப்பி விடக்கூடாது. அன்னைக்கு சீஷர்கள் ஆண்டவரை விட்டு ஓடி போனது போல அப்படிப்பட்ட கூட்டமாய் இருக்கக்கூடாது. வசனத்துக்கு கீழ்ப்படுகிற கூட்டமாய் இருக்கணுமே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆயத்தமாக்கப்பட்ட கன்னிகைகளாய், ஆயத்தமான கன்னிகைகளாய், அபிஷேகத்தோடு கூட, அந்த தீபத்திலே எண்ணெயோடு கூட நாங்கள் இருக்கணுமே அப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்போமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அந்த பரம அழைப்பை படி நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்க எந்த காரியங்களும் எங்களை அந்த ஓட்டத்தை தடுத்துடக்கூடாது ராஜா. உலக ஆசா பாசங்கள் உமக்காக ஓடுகிற அந்த ஓட்டத்தில் இருந்து எங்களை தடுத்துடக்கூடாது அப்பா. ஆண்டவரே, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இந்த உபதேசம் கடினமா இருக்குது. ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு அந்த உலகத்துல வாழவே முடியாது என்று வசனத்தை தள்ளி விடுகிற அந்த அபாத்திரமான கூட்டமாய் நாங்கள் இருக்க கூடாது ராஜா. வசனத்துக்கு கீழ்ப்படியணும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க. இன்றைக்கு என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்பா ஒரு புது எண்ணெய் அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஆமேன். நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்கன்னு கேளுங்க. அந்த அபிஷேகத்தை தாங்க. இன்றைக்கோ பெற்ற அபிஷேகத்தை வைத்து விட்டு ஓட முடியாதப்பா. இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங் தாங்கன்னு கேளுங்க. ஆமேன். என்னுடைய தீபம் பிரகாசிக்கும்படி ஆண்டவரே எண்ணெயினால எங்களை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. எண்ணெயினால நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழியணும்னு சொல்லுங்க. ஓலாபா சந்தலா தீக்கர ஓரிக்காவா. ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போமா? ஜீசஸ். அழைக்கப்பட்டோரே, நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். ஆமென். அழைக்கப்பட்டோரே, நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அளவில்லா திருவாக்கவிதனை அவனியார் கழிப்பீர். அவனியார் அளவில்லா திருவாக்கமிதனை அவனியார் கழிப்பீர். அவனியார் கழிப்பீர். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அல்லவா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, உண்மைதான் ஆண்டவரே. இந்த அழைப்பை நான் அறியாமல் அந்த அழைப்பை அசட்டை பண்ணி ஆண்டவரே இந்த அழைப்பை பின்பற்ற மனதில்லாமல் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறேன், உலகத்துக்கொத்த வாழ்க்கை வாழ்கிறேனே என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மேல இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. உம்முடைய இரத்தம் அவர்கள் மேல விழட்டும். அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக, அழைப்புக்கு நேராக திருப்புவீராக. பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழட்டும் ஐயா. ஒரு ஜெப வாழ்க்கை அவர்களுக்கு கொடுப்பீராக ராஜா.
அது மாத்திரமல்ல அப்பா, வசனத்தை தள்ளினவர்கள் ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாய் போய்விட்டார்களே, அப்படிப்பட்ட கூட்டமாய் இராதபடிக்கு வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு கூட்டமாய், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற கூட்டமாய் மாற கிருபை தாங்கப்பா. யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டல்லவா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவைகளால் நித்திய ஜீவன் உண்டல்லவா? ஆகவே ஒவ்வொரு நாளும் வசனத்துக்கு நடுங்குகிற வாழ்க்கை, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை, வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாங்கள் அழைக்கப்படும்படி, உம்முடைய வருகையில் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி அப்பா அந்த அபிஷேகத்திலே நிலைத்திருக்க கிருபை தாங்க. ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே, பாத்திரத்தில் எண்ணெயோடு, உள்ளத்திலே எண்ணெயோடு, அபிஷேகத்தோடு, அபிஷேகத்திலே நிலைத்திருந்து ஓட கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவர் மேலும் ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, என்றைக்கோ பெற்ற அபிஷேகத்தோடு நாங்கள் வாழலப்பா. உம்முடைய அபிஷேகம் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொரு பாத்திரங்களையும் நிரப்பட்டும். ஆவியானவர் எங்களுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துங்க, எங்களை சகல சத்தியங்களுக்குள்ள நடத்துங்க, எங்களை போதித்து நடத்துங்க அப்பா. உம்முடைய வருகை வரைக்கும், நித்திய ஜீவன் வரைக்கும் எங்களை ஆண்டவரே நீ நடத்துங்க. அந்த அழைப்புக்கு, நீர் அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கும்படி, உம்முடைய சமூகத்திலே உம்மை சந்திக்கும்படி, உம்முடைய சமூகத்திலே வந்து காணப்படும்படி, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை ஆண்டவரே அபிஷேகத்தில் நடத்துங்க, அபிஷேகத்தில் நடத்துங்க, தொடர்ந்து நடத்துங்கப்பா, கிருபையாய் நடத்துங்கப்பா. ஒவ்வொருவரும் இந்த அழைப்புல நிலைத்திருந்து உம்மை சந்தித்து உம்முடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எப்போதுமே நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். எதற்காக ஆண்டவர் இந்த இந்தியாவில் என்னை தெரிந்து கொண்டார், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற ஒரு சத்தியம். ஆமென். எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வீக்கெண்ட் மினிஸ்ட்ரி எல்லாம் கர்த்தர் பிளஸ் பண்ணணும். கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தரணும். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான மாலை நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய கர்த்தர் தாமே இப்போது யார் யாரெல்லாம் ஆன்லைன்ல அல்லது டெலிவிஷன் பெட்டிக்கு முன்பாக நான் கரங்களை உயர்த்தி இருக்கிறது போல யாரெல்லாம் உமக்கு நேராய் கைகளை உயர்த்தி இருக்கிறார்களோ, பல கோடி மடங்கு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சேர்ந்து பாடுவோம். கண்மேலின் அனுபவம் தொடரட்டும், சாத்தானின் திட்டம் முற்றும் அழியட்டுமே. பாதாளின் நேரம் இப்போ முடிகிறதே, எலியாக்களை எழுப்பும். கண்மேலின் அனுபவம் தொடரட்டும், சாத்தானின் திட்டம் முற்றும் அழியட்டுமே. பாதாளின் நேரம் இப்போ முடிகிறதே, எலியாக்களை எழுப்பும். எழுப்புதல் நாயகனே, எழுந்திடும் தேசத்துக்காய் எழுத்திடுவாரங்களை அக்கினி பரவட்டுமே. எழுப்புதல் நாயகனே, எழுந்திடும் தேசத்துக்காய் எழுத்திடுவாரங்களை அக்கினி பரவட்டுமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.